அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடக லக்னக்காரர்கள் தன் வாழ்க்கை துணையிடம் நிதானமாக இருக்கணும். இந்த 4 தசாபுக்தி காலங்களும் உங்களை இயல்பாகவே என்ன அமைப்புகளில் இருந்தாலும் என்ன சாரங்களில் இருந்தாலும் அவர்கள் 40% நன்மையை உறுதியாக தந்தே தீருவார்கள். அது அவமானங்கள் குறிப்பாக சனி தசையெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு வேளை சனி ரேராக எங்கேயாவது சில 3, 6, 11களில் அமர்ந்து நல்ல சாரங்களை பெற்றால் தீமையின் அளவை குறைச்சி நன்மையை செய்வார். ஆனால் உறுதியாக எங்கிருந்தாலும் இந்த 2 தசை ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகின்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தகவல்கள் கடக லக்னக்காரர்களை பற்றி. நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்களா அப்படின்னா இது உங்களுக்கான பதிவு. ராசிக்காரங்களுக்கு ஒரு 20% பொருந்தும். லக்னக்காரங்கள் ஒரு 40-45% இந்த பதிவு உறுதியாக பொருந்தும். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இயல்பில் நல்லவங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குழப்பம் இருந்தாலும் யாருக்கும் பெரிதாக தீங்கு நினைக்க மாட்டார்கள். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே வேறு யாரையும் நிந்திக்க மாட்டார்கள், அவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் பெற்றவர்கள் இந்த கடக லக்னக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாகவே இந்த தாராள குணம், விட்டு கொடுத்து போகிற குணம், மேக்சிமம் இவங்க கோபத்தன்மையை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். யாரேனும் திட்டினா கூட அமைதியாக போயிடுவாங்க, இயேசுநாதர் மாதிரி. ஆக ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிற மாதிரி இவங்க அப்படிதான். பெரிதாக ரேராக ஒரு சிலருக்கு அந்த லக்னத்தை செவ்வாய் சனி தொடர்பு கொள்கின்ற பொழுது அப்படி எதிர்த்து நிற்கலாமே தவிர மற்றபடி உறுதியாக அமைதியான ஆட்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஒரு நல்ல குணவான்கள். இதில் பிறந்த பெண்களை எல்லாம் திருமணம் செய்ய நம்ம கொடுத்து வைத்திருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கடக லக்னக்காரர். சரிங்க, கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரியான தொழில் வேலை அமைப்புகளை எடுத்து செய்கின்ற பொழுது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும்? அரசு, அரசியல், அரசாங்கம், நிர்வாகம், உயர்ந்த பொறுப்புகள், இந்த கௌரவமான அந்தஸ்துள்ள அத்தனை தொழில்களையும் இவங்களுக்கு நல்ல சிறப்பாக கை கொடுக்கும். அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில்கள், உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள், நீர் மேலாண்மை சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய தொழில்கள். குடும்ப தொழில் சொல்லக்கூடிய பாரம்பரிய தொழில்களை எடுத்து பண்ணுகின்ற பொழுதும் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல வெற்றியை அடைகின்றார்கள். ஆக இவர்களுக்கு இந்த ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. சமூக ஆர்வலர்களாக இருக்கிறது, இந்த சமூக சேவைகள் செய்கிறது, இதிலெல்லாம் கடக லக்னக்காரங்களுக்கு நிறைய ஒரு ஆர்வங்கள் இருக்கும். சரிங்களா? ஆகச்சிறந்த ஆசிரியர்களும் கூட இந்த துறைகள்லாம் எடுத்து செய்யும்போது நல்ல மேன்மைங்க. கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த உறவிடம் சற்று கவனமாக இருக்கணும். எல்லா உறவும் நன்மையை செய்யும், எல்லா உறவும் தீமையை செய்யும். ஆனால் அதிகபட்ச தீமைகள் இவங்களுக்கு சில உறவுகளிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே கடக லக்னக்காரர்கள் தன் வாழ்க்கை துணையிடம் நிதானமாக இருக்கணும். வாழ்க்கை துணையினால்தான் இவர்கள் நல்ல நிலையும் அடைவார்கள். வாழ்க்கை துணையினால்தான் வாழ்நாளில் மிக கடுமையான கசப்புகளையும் அனுபவிக்கின்றார்கள். அந்த விதத்தில் வாழ்க்கை துணை சார்ந்து சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவசியமானது. இந்த உறவிடம் தான் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. எந்த காலகட்டம் ஆகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும், ஆகச்சிறந்த மேன்மையை கொடுக்கும்? எனது அன்பார்ந்த கடக லக்ன நேயர்களே, நீங்கள் எந்தெந்த தசைகள் நடக்கின்ற பொழுது கடுமையாக உழைக்க வேண்டும் என்றால் முதன்மையாக செவ்வாய் தசை, அதனை அடுத்ததா சூரிய தசை, அதனை அடுத்ததா குருவின் தசை, அதனை அடுத்ததா சந்திர தசை. இந்த 4 தசாபுக்தி காலங்களும் உங்களை இயல்பாகவே என்ன அமைப்புகளில் இருந்தாலும் என்ன சாரங்களில் இருந்தாலும் அவர்கள் 40% நன்மையை உறுதியாக தந்தே தீருவார்கள். மீதம் இருக்கிற 60% அவங்க அமைந்த சாரம், பெற்ற ஆதிபத்தியம், இருக்கின்ற கிரக இணைவுகள், இதை பொறுத்து தான் மீதி 60% நன்மையா தீமையா. ஆனால் உறுதியாக எங்கே இருந்தாலும் 40% இந்த தசைகள் வருதுனாலே தீமைகளே நடக்கிற அமைப்புகள் இருந்தாலும் 40% நன்மையை தந்து தான் அவங்க தீமையை செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புக்திநாதனாகவும். யார் யார்? சூரியன், குரு, செவ்வாய், சந்திரன். இந்த 4 பேரில் ஒருவர் தசாநாதன். உதாரணத்திற்கு சூரிய தசையில் சூரிய புக்தி, சூரிய தசையில் குருவின் புக்தி, சூரிய தசையில் செவ்வாயின் புக்தி, சூரிய தசையில் சந்திரனின் புக்தி. அதேபோல் குருதசையில் செவ்வாய் புக்தி, குருதசையில் சூரிய புக்தி, குருதசையில் சந்திர புக்தி. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் தசா புக்திகள் நடக்கின்ற பொழுது அந்த காலகட்டம்லாம் ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம். அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்றதுக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுங்க. அதாவது உழைப்பு தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த திருக்குறள் அப்போ மனசில் வச்சுட்டு ஓடணும், உழைக்கணும். அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வளரலாம், பொருளாதார ரீதியாக வளரலாம், தொழில் ரீதியாக வளரலாம். அனைத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே, அனைத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும். ஆக உறுதியாக உழைங்க. இந்த தசாபுக்தி காலகட்டங்கள்லாம் ஒருவேளை தீமையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்ததுன்னா பெருசாக அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆனாலும் உழைங்க.
உறுதியாக அது 40% நன்மையை தந்தே தீரும் எப்படி இருந்தாலும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பொற்காலகட்டம். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தசாபுக்திகள் வருகின்ற பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே போயிட்டு கடனில் லாக் ஆகிறது, இங்கே போயிட்டு வழக்குகளில் லாக் ஆகிறது, இங்கே போய் நோய் தொந்தரவில் லாக் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பாக எந்தெந்த தசாபுக்திகளை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தசாபுக்தி முதன்மையாக நீங்கள் கவனமாக இருக்கணும். முதல் தசாபுக்தி சனி தசை, 2வது தசாபுக்தி புதன் தசை. இந்த 2 தசையும் நடக்கின்ற பொழுது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் திடீர் பொருளாதார சரிவுகள், திடீர் தொழில் சரிவுகள், திடீர் உறவு சிக்கல்கள், திடீர் உடல்நல தொந்தரவுகள் சகலத்திலும் போய் சிக்கிறீங்க. தேவையில்லாத அவமானங்கள். குறிப்பாக சனி தசையெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு வேளை சனி ரேராக எங்கேயாவது சில 3, 6, 11 அமர்ந்து நல்ல சாரங்களை பெற்றால் தீமையின் அளவை குறைச்சி நன்மையை செய்வார். ஆனால் உறுதியாக எங்கிருந்தாலும் இந்த 2 தசைகளும் உறுதியாக தீமையை 40% தந்தே தீரும். அதுலேயும் குறிப்பாக காம்பினேஷனில் புக்தி நடக்குதுன்னு வச்சுங்க. சனி தசையில் சனி புக்தி, சனி தசையில் புதன் புக்தி, புதன் தசையில் புதன் புக்தி, புதன் தசையில் சனி புக்தி, இந்த 2 தசைகளிலும் சுக்கிரனோட புக்தி நடைபெறுகின்றது என்றால் இந்த காலகட்டங்கள்லாம் மிகவும் எச்சரிக்கையாக கடந்து வர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பார்ந்த கடக லக்னத்து நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ போய் அகலக்கால் வைக்கக்கூடாது. எதிரி இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்க நண்பர்களே? எந்த எண்களை பயன்படுத்தினால், எந்த நிறங்களை பயன்படுத்தினால், எந்த கிழமைகளை பயன்படுத்தினால், எந்த ஓரைகளை பயன்படுத்தினால் வெற்றி. இப்போ இதை பயன்படுத்துறதுனாலே வெற்றி கிடையாது. ஆனால் அந்த ப்ராசஸில் நம்மளுடைய மனதை அது புத்துணர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு இந்த வஸ்துக்கள் உங்களுக்கு பயன்படும். அந்த விதத்தில் கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சிவப்பு நிறம் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். சிவப்பு நிறம், ரெட் கலரும் ஒயிட் கலரும் தி பெஸ்ட். அதனை அடுத்த அமைப்பாக கிழமைகள்னு வருகின்ற பொழுது செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறப்பு. அதனை அடுத்ததாக ஓரைன்னு வருகின்ற பொழுது செவ்வாய் ஓரையும் குரு ஓரையும் சூரிய ஓரையும் சிறப்பு. அதனை அடுத்த அமைப்பாக கிழமைன்னு வருகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு. இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். எண்களில் எண் 1, எண் 3, எண் 9 சிறந்த மேன்மை. அதில் 9, 1 ஆகச்சிறந்த மேன்மை. இதெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது அது அந்த ஒரு இயல்பான மனநிலையில் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது நல்ல செயல்களை செய்கிறதுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதற்கு இதெல்லாம் நமக்கு உறுதுணையாக அமையும் நண்பர்களே. சரிங்க. கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன தெய்வ வழிபாட்டை இறுக பிடிச்சிக்கலாம்? கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் குன்றக்குடி வேலன், அந்த மாதிரி வேலேந்தி சர்வத்திலும் எவ்வாறு தேவர்களை காத்தாரோ அதுபோல அந்த வேலவன், அந்த ஈசனின் மைந்தன், அந்த ஆதிசக்தியின் அன்பை பெற்றவன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானினுடைய வழிபாடு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். முருகர் போது அவர் காலை சிக்கடு பிடிச்சிங்க. முருகனை விடாதீங்க. நீங்கள் கடக லக்னக்காரங்க முருகனை பிடித்தால் முக்தி அடைவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் துன்பங்களை அவர் உறுதியாக உங்களுக்கு குறைச்சி கொடுப்பார். அந்த விதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும். இதான் நண்பர்களே, கடக லக்னக்காரர்களுக்கு இப்போ நம்ம பார்த்த நல்ல தசாபுக்தி காலகட்டங்கள், இந்த எண்கள் இதெல்லாம் உறுதியாக 40% உறுதியாக உதவும். அப்போ இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க தம்பி, இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும், என்னென்ன சந்தேகங்கள் இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது சார்ந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ பண்ணலாம். சரிங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்ல தகவலோடு உங்களுடைய நேரத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.